Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள். யூஎஸ் பாம்ஸ் கார்க் ஐலாண்ட், இரான் ஹிட்ஸ் பேக். ஸோ இந்த கார்க் ஐலாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கார்க் ஐலாண்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதெல்லாம் தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லுக் எட் திஸ் மேப். இது உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயே உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக மேப் லொக்கேஷன் மற்ற கண்ட்ரீஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானுடைய அண்ட் ஹியர் வி ஹாவ் திஸ் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் தெரியுதா? ஸோ எப்படி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் ஆல்சோ நமக்கு என்னென்ன மார்க்கிங்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்ன பேருன்றதும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆர் மார்க்ட் திஸ் வே, ஆயில் பைப்லைன், தென் கேஸ் ஃபீல்ட், கேஸ் பைப்லைன் அண்ட் தென் ஆயில் ரிஃபைனரி. ஸோ இந்த சிம்பிள் எல்லாமே இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆயில் ரிஃபைனரி. ஓகே, அண்ட் இந்த கார்க் ஐலான்றது நமக்கு இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, தெரியுதா? எஸ், கார்க் ஐலாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஈரானில். ஓகே, இது வந்து ஈரானுடைய க்ரூஷியல் ஆயில் எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஹப். ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு ஈரான் யூஸ் பண்ணுற மேஜர் எக்ஸ்போர்ட் ஹப் தான் வந்துட்டு இந்த கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் அங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட மிலிட்ரி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ நியூஸ். ஓகே, ஸோ கார்க் ஐலாண்ட் வந்து ரொம்ப 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 கிரிட்டிக்கல் ஒரு க்ரூஷியல் சைட் ஃபார் ஈரான்ஸ் ஆயில் எக்ஸ்போர்ட். அண்ட் நமக்கு கம்ப்ளீட்டாக அங்கே வந்து சைட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜியாகிரபிக், அதாவது ஸ்மால் கோரல் ஐலண்ட். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த நார்தன் பர்ஷியன் கல்ஃப். ஸோ நார்தன் பர்ஷியன் கல்ஃபில் லொக்கேஷன் தெரியுதா? நார்தன் பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஸ்மால் கோரல் ஐலண்ட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடியது தான் இது. ஓகே, அண்ட் it is about 25 to 30 kilometer off the coast of Iran's Bushehr province. ஈரானுடைய புஷேஹார் ப்ராவின்ஸ்லேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்ட் புஷேஹார் ப்ராவின்ஸ் அந்த ஏர்போர்ட் சைடும் அட்டாக்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து historically also important, ஏன்னா it supports or it possesses natural freshwater reserve. freshwater availability அங்கே இருக்குது. and also we have evidence for ancient settlements over there. ஸோ நமக்கு அது வந்து கல்ஃப் ஐலாண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம பார்க்க முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் ஐலாண்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருந்ததுக்கான எவிடன்சஸுமே இருக்குது. ஓகே, ஸோ கார்க் ஐலாண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் பிளேசஸ் இன் நியூஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ்? ஆயில் ஹப். ஓகே, ஈரானுடைய மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினலாக இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் தான் நடக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ஃபர்தராக என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா டீப் வாட்டர் அட்வான்டேஜ். நேச்சுரலி நமக்கு டீப் வாட்டர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ் இருக்கும் இல்லையா, விஎல்சிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ஈஸியாக டாக் பண்ண முடியும். டாக்கிங் யார்ட்ஸ் நேச்சுரலாகவே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஈரானுடைய ஷாலோ கோஸ்ட் லைன், மற்ற இடத்துல எல்லாம் ஷாலோ கோஸ்ட் லைனாக இருக்கிற இடத்துல பாசிபிள் இல்லை, ரொம்ப கஷ்டம். பட் நமக்கு இங்கே டீப் வாட்டராக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பெரிய லோடு எடுத்துகிட்டு போகிறோம், பெரிய கேரியர் அப்படின்னா அந்த வெசல் வந்து டாக் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஐலாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஹோஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ரஃப்லி 30 million barrels and is linked via undersea pipelines to major mainland fields like ஹவாஸ் அண்ட் மரூன். இது வந்து ஈரானுடைய மெயின்லேண்டில் இருக்கக்கூடியது. இது வந்து செப்பரேட் ஐலாண்ட். ஸோ இதுவே இந்த செப்பரேட் ஐலாண்ட் இது மட்டுமே 30 million barrels வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ கார்க் ஐலாண்டுடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. ஈரான்ஸ் எக்கனாமிக் லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேயே உங்களுக்கு இது ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் ஆர்டிக்கலுமே இருக்குது. ஓகே, அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் த ஆர்ஃபன் பேர்ல். அண்ட் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஃபர்தராக நமக்கு அக்யூமினேட் பீரியட் டைமில் இருந்ததுக்கான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் த மேஜர் தியேட்டர் டியூரிங் த டேங்கர் வார் ஃபேஸ் ஆஃப் த ஈரான்-ஈராக் வார். ஈரான்-ஈராக் வார் 1988 டைம் அந்த 8 years நடந்திருக்கும் இல்லையா, 8 to 9 years. அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு மேஜர் தியேட்டராக செயல்பட்டுருக்கு. அண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அகைன் நமக்கு ஆயில் இம்பேக்ட் தான் வந்து, ஏன்னா நமக்கு
ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு பக்கம் பிளாக் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படின்னு பேசினாலும், இன்னொரு பக்கம் அவங்க ஒரு வே வந்து ஓப்பன் பண்ணி விடணும்னு நினச்சாலுமே கார்க் ஐலண்டில் தான் அவங்கள மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்ஸே வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. கரெக்டாக அதை தான் வந்து எக்ஸ்போர்ட் டெர்மினலாக ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அகெயின் நமக்கு வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இது வந்து நமக்கு ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும், ஆப்ரேஷன் சங்கல்ப் மூலமாக நம்மளுடைய நேவல் ஷிப்ஸ் வந்து அங்கே டாக் பண்ணி நிறையா வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய மர்ச்சன்ட் வெசல்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் அ கன்சர்ன் ஆன் மேரிடைம் சேஃப்டி. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு அட்டாக் நடக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் நம்ம அங்கே நிறுத்தி வச்சுருக்கக்கூடிய நேவல் ஷிப்ஸுக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, அட்டாமிக் கிளாக் ஆன் நாவிக் சேட்டலைட் கால்ஸ் டைம், இஸ்ரோஸ் ஜிபிஎஸ் வீக்கெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாவிக் அப்படிங்கிறது என்னது? இது வந்து நம்மளுடைய இந்தியன் நேம், அந்த ஆப்ரேஷன், அதாவது அந்த சிஸ்டம் பேர் வந்து நம்ம நாவிக்னு வச்சுருக்கோம். பட் இட் இஸ் அ இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், IRNSS. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மேப்பு கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோமா? எஸ். லொக்கேஷன் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோமா? அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் நம்மளோடதா? யாரோடது? ஜிபிஎஸ் வந்து இட்ஸ் அன் இன்வென்ஷன் ஆஃப் US, அமெரிக்கா கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம ரீஜனல் லெவலில் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு பேர் தான் நாவிக். ஓகே, ஸோ ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓவராலாக உங்களுக்கு குளோபல் லெவலில் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் நேவிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஓகே, அக்யூரேட்டாக நமக்கு வந்து அந்த ரியல் டைம் பொசிஷனிங், வெலாசிட்டி, இது எல்லாமே, ஈவன் டைமிங், இது எல்லாமே வந்து குளோபல் லெவலில் கொடுக்கக்கூடியது தான் ஜிபிஎஸ். வேரஸ் நம்மளுடைய இந்தியன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவிக் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி, அதாவது விதின் த கண்ட்ரி தான் வந்து இது வந்து செயல்படும். ஓகே, அண்ட் இந்த நாவிக் சேட்டலைட்டில் இப்போ ரீசெண்டாக நமக்கு அதில் ஒர்க் ஆகிட்டு இருந்த அட்டாமிக் கிளாக் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இஸ்ரோஸ் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாவிக்கு தான் இஸ்ரோஸ் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்தியன் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி நமக்கு மற்ற கண்ட்ரீஸோடதும் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு வந்து இப்படி கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், எந்தெந்த கண்ட்ரீஸோடைய நேவிகேஷன் சிஸ்டம் எது எது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது யூஎஸோடது, எஸ். நாவிக் அப்படிங்கிறது இந்தியாவோடது. அதே மாதிரி சைனா ஹேஸ் இட்ஸ் ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் பெய்டு. ஓகே, இதுவுமே குளோபல் லெவலில் தான். தென் GLONASS அப்படின்னு ரஷ்யா வச்சுருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ குளோபல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கலீலியோ யூரோப் வச்சுருக்கிறது, EU. ஸோ இதுவுமே குளோபல் தான். நம்ம இந்தியன் சிஸ்டம் மட்டும்தான் இன்னும் ரீஜனலாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து அதையுமே ஒரு இஷ்யூவாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சப்போஸ் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இல்லை ஏதோ ஒரு வார் நடக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நமக்கு ஜிபிஎஸ் சர்வீஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ப்ராப்பராக ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? மேபி வித்தின் இந்தியா நம்ம நாவிக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாவிக் நம்மளில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கோம்? கிடையாது. இண்டிஜினஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது தான், நம்ம இன்வென்ட் பண்ணது தான். பட் அது அந்தளவுக்கு வைட் ஸ்ப்ரெட்டாக இல்லை. அண்ட் ஆல்சோ குளோபல் லெவலில் நமக்கு இல்லை. அதுதான் மேஜர் பிரச்சனை. இப்போ ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் இல்லை, ஜிபிஎஸ் ஆக்சஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃபாரின் அட்டாக்கோ ஏதோ கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேவிகேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ நம்மளுடைய நாவிக் சிஸ்டத்தையே இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த சேட்டலைட் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கும். இப்போ ஜிபிஎஸ்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 சேட்டலைட்ஸ் இருக்கும். லைக்வைஸ் பெய்டு சைனாவோடதுலேயும் ஒரு 30 to 35 சேட்டலைட்ஸ் இருக்கும். பட் நம்மளுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா நாவிக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 சேட்டலைட்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதில் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஒரு சேட்டலைட்டுடைய அட்டாமிக் கிளாக் தான் இப்போ நமக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆஃபர்ஸ் பொசிஷனல், நேவிகேஷனல் அண்ட் டைமிங் சர்வீசஸ். ஓகே, ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணி 10 இயர்ஸில் இது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வந்து ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? இது வந்து இந்த அட்டாமிக் கிளாக்கே வந்து ஸ்விஸ் மேட், நம்ம ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்விஸ் மேட் அட்டாமிக் கிளாக் 1F அப்படிங்கிற சேட்டலைட்லேருந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே,
நமக்கு ஆஸ் ஆஃப் மார்ச் 13 2026 இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3D பொசிஷனிங், அக்யூரேட் 3D பொசிஷனிங் கிடைக்கிறது அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி 4 சேட்டலைட்ஸ் ஃபங்க்ஷனலாக இருந்த டயத்தில் இப்போ ஒன்று வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 3 தான் இருக்குது. ஸோ ஆப்ரேஷனல் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பட் ஸ்டில் இட் கேன் ப்ரொவைட் ஒன் வே ப்ராட்காஸ்ட் மெசேஜிங். பட் நமக்கு அந்த ப்ரிசைஸ் ஜிபிஎஸ் லைக் பொசிஷனல் அண்ட் டைமிங், ஏன்னா ஜிபிஎஸ்ஸே நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் டைம் பொசிஷனிங் பக்காவாக இருக்கும் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். இட் இஸ் சிவியர்லி காம்ப்ரமைஸ்ட். ஓகே, பட் ஒன் வே ப்ராட்காஸ்ட் மெசேஜிங் வந்து பாசிபிள். ஓகே, அண்ட் அட்டாமிக் கிளாக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஹை ப்ரிசிஷன் ருபீடியம் அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்விட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா டைம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ட்டு தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இனிமே வந்து நம்ம இண்டிஜினஸாக ப்ரொடியூஸ் பண்ண ருபீடியம் கிளாக் யூஸ் பண்ண போகிறதாகவும் இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டாக ஆர்டிஐ குவரிலையும் அவங்க என்ன தெரியப்படுத்திருப்பாங்கன்னா ஏற்கனவே இருந்த சேட்டலைட்ஸில் இருந்த கிளாக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து நமக்கு ஆர்டிஐ குவரி மூலமாக 2025 வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதனுடைய மிஷன் லைஃப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 இயர் மிஷன் லைஃப் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் இதற்கு சொல்யூஷன் என்ன, நம்ம இஸ்ரோ வந்து அடுத்த NVS சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் வாட், இண்டிஜினஸ் இந்தியன் மேட் ருபீடியம் அட்டாமிக் கிளாக். ஸோ முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுது, இனிமேல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்தியன் மேட் ருபீடியம் அட்டாமிக் கிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு சேட்டலைட் எக்ஸ்பயர் ஆகவும் லாஸ்ட் இயரே வந்து இதை லான்ச் பண்ண இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட் லான்ச் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹஸ் ஃபெயில்டு டு ரீச் இட்ஸ் இன்டெண்டட் ஆர்பிட். ஸோ இந்த வருஷமே 3 சேட்டலைட் வந்து ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணிடணும் வித்தின் திஸ் இயர் எண்ட் அப்படிங்கிறது இஸ்ரோவுடைய பிளானாக இருக்குது. ஓகே, அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா, எஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பர்தா வேணும்ல. நாவிக் வந்து நம்ம ஃபாரின் சிஸ்டமான ஜிபிஎஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்பெஷலி டியூரிங் ஜியோ பாலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். இது வந்து பிரச்சனையை உண்டாக்கலாம் இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில், அது ஒரு விஷயம் இருக்குது. நாவிக் அதாவது ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் நாவிக் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து யூஎஸோடைய ரெஃபரன்ஸை யூஎஸ்ஏ ரிலை பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஐஎஸ்டி ஈவன் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டிட்டர்மின் பண்ணுறதுக்கே வி ஆர் யூஸிங் வாட், ஜிபிஎஸ் தான். ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க, அதை குறைச்சி நம்மளுடைய நாவிக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நாவிக் வந்து குளோபல் லெவலில் கிடையாது. வைரஸ் மற்ற கண்ட்ரீஸ் சைனா, ரஷ்யா, ஜப்பான், ஈவன் EU எல்லாரும் வச்சுருக்கிறது கூட குளோபல் லெவல் கவரேஜ் இருக்குது. பட் இந்தியாஸ் நாவிக் இஸ் ஆப்டிமைஸ்ட் ஃபார் இந்தியா அண்ட் 1500 கிலோமீட்டர் ரேடியஸ் அரவுண்ட் இட்ஸ் பார்டர். ஸோ இது வந்து நம்ம சப்கான்டினெண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணுதே தவிர்த்து மொத்த குளோபல் லெவலில் இல்லை. அது வந்து இருக்கணும், குளோபல் கவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, so that's all about this one. Next பாருங்க, center amends rules to strengthen captive power generation. First of all, captive power generation அப்படின்னா என்ன, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, பட் இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. அது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை அது வெளியிலேருந்து வாங்காமல் அது யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களே தயார் பண்ணுவாங்க. பவர் பிளான்ட் அவங்களே வந்து பில்ட் பண்ணி அந்த பவர் பிளான்ட் மூலமாக அவங்களுக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிக்கிறது தான் கேப்டிவ் பவர் ஜெனரேஷன். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், an industry builds its own power plant to generate electricity for its own use. அவங்களுடைய கமர்ஷியல் யூஸுக்காகவே இருந்தாலும் அவங்களே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பவர் பிளான்ட் வந்து பில்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கேப்டிவ் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி கோல் ஆஃப் இட், டு என்ஷூர் a reliable and cheaper power supply. ரிலையபிளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சீப்பராகவும் இருக்கணும் நமக்கு, ஸோ தட் தே கேன் அவாய்ட் ஹை இண்டஸ்ட்ரியல் டேரிஃப்ஸ் அண்ட் ஆல்சோ பவர் கட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் கிரிட். இதெல்லாம் தான் மேஜர் ரீசன். மோஸ்ட்லி நமக்கு ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் பவர் பிளான்ட். அண்ட் இதில் இருக்க கீ ரூல்ஸ், அதாவது 2651 ரூல், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டிவ் பவர் ஜென்ரேஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது என்ன கேப்டிவ் அப்படின்னா 26% வந்து அந்த ஓனர்ஷிப், அந்த பவர் பிளான்ட்டோட ஓனர்ஷிப் வந்து அந்த யூசர்ஸ் கிட்ட இருக்கணும். அண்ட் 51% எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்க கன்சியூம் பண்ணணும். ஓகே,
வருஷம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் 51% ஆச்சும் அவங்க கன்சியூம் பண்ணணும், அவங்க ஓன் யூஸ்க்கு. புரியுதா? சி இட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து செல்லிங் பர்பஸ்க்காக வந்து இதை ஓப்பன் பண்ணல, உங்களோட ஓன் யூஸுக்காக தான் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதில் வரீங்க. அதனால தான் இதை வந்து கேப்டிவ் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ரொம்ப தீவிரமாக ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நமக்கு அந்த ப்ராசஸை ஈஸ் பண்ணுற விதமாக ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபைட் ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப்பு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் யாரெல்லாம் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கம்பெனி, அதோடைய சப்சிடியரிஸ் அண்ட் இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, முன்னாடி வந்து அந்த கார்ப்பரேட் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்ததா யார் வந்து அந்த பவர் பிளான்ட்டோட ஓனர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஓனர்ஷிப்பில் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூனிஃபார்ம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது, இந்த கேப்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, கேப்டிவ் பவர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது, அதை வந்து மொத்த ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒரு இயருக்கு பெர்மனெண்ட்டாக அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த வெரிஃபிகேஷன் வந்து ஒரு தடவை பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக போகிற மாதிரி மாற்றிருக்காங்க. என்டையர் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச். முன்னாடி வந்து பேட்சாக, அதாவது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ தட் தே கேன் வெரிஃபை இயர் ஆன் இயர் பேசிஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள் குரூப் கேப்டிவ், இது வந்து நமக்கு ஒரு சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அவங்க சேர்ந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து the individual member can now consume more than their proportionate share without the whole plant losing its captive status. புரியுதா? அதில் வந்து இப்போது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்ந்து அந்த பவர் பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஷேரை விட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அந்த கேப்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து இழந்துராது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இதெல்லாம் தான் மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு வந்து சர்சார்ஜ் வேவர். கேப்டிவ் யூசர்ஸ் வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ் லைக், அதாவது நமக்கு கிராஸ் சப்சிடி சர்சார்ஜ், அடிஷ்னல் சர்சார்ஜ், இதில் வந்துலாம் எக்ஸம்ஷன் இருக்குது. அண்ட் அது போக இப்போ புதுசாக ஒரு ப்ரொடெக்ஷன் என்னென்னா, கம்பெனிஸோடைய அந்த அஃபிஷியல் வெரிஃபிகேஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து பெண்டிங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு டிக்ளரேஷன் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்சார்ஜஸ் முன்னாடி பே பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அது வந்து பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு லோக்கல் லெவல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்க வந்து ஓவர் சார்ஜ் பண்ணுறதை வந்து தடுக்கலாம் இது மூலமாக. அண்ட் ஆல்சோ பேக் பில்லிங் அப்படிங்கிறது, சப்போஸ் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த கேப்டிவ் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சார்ஜ் முன்னாடி நமக்கு எதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்தோமோ அந்த கேரியிங் காஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கவர்னன்ஸ். இதுக்கு நோடல் ஏஜென்சி இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபீஸை வந்து வச்சுருக்கணும். சப்போஸ் அந்த கம்பெனி மல்டிபிள் ஸ்டேட்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நேஷ்னல் லோட் டிஸ்பேட்ச் சென்டர் வந்து மெயின் அத்தாரிட்டியாக இருக்கும். ஓகே, அண்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்கு புதுசாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த டிஸ்பியூட்டை சீக்கிரமே சால்வ் பண்ணி கொடுக்கணும். எஸ்பெஷலி அதில் கிரீவன்ஸ் வந்து, அதாவது அந்த டிஸ்பியூட் வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸுக்கும் நடுவில் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இந்த வெரிஃபிகேஷன் சர்சார்ஜ் ப்ரொசீஜர் மட்டும் நமக்கு ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது வெரிஃபிகேஷன். இதுக்கப்புறம் நமக்கு 1 இயருக்கு இருக்க போகுது சாலிடாக. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஷ் ஓவர் ஹேலியோ தோரியம் ஃபியூல் ஃபார் இந்தியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இது வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் எனர்ஜி, உங்களுக்கு மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் எஸ் இருக்குது இல்லையா, GS3. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு GS1 அதாவது ப்ரிலிம்ஸ்லையுமே GSல நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன, இந்தியாவில் இப்போ வந்து ஃபிஷன் மூலமாக எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோமா இல்லை ஃபியூஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, எஸ் இந்த பேசிக் நாலேஜ். அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட், மெயின்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த இஷ்யூ? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகே, அண்ட் இது வந்து CCTE, இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபர்ம். ஓகே, என்ன அப்படின்னா அந்த ப்ரைவேட் ஃபர்ம் வந்துட்டு ரீசண்டாக நம்ம ரியாக்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமலேயே
அதாவது அந்த இப்போ இருக்க கரண்ட் ரியாக்டரை வச்சு நம்மளால் வந்து இந்த ஹேலியோ தோரியம் ஃபியூலை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹேலியோ தோரியம்ன்றது நமக்கு நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியில் அந்த ஷட் டவுன் ராடையே வந்து லெஸ் எஃபெக்டிவ் ஆக்கிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அதை அதாவது அதை கவுண்டர் ஆர்கியூமெண்ட் அதை வந்து என்டார்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து நமக்கு இந்த மாதிரி பவர் மாடிஃபிகேஷன் நம்ம வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்டையர் டிசைனையும் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து தாராளமாக நம்ம ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். டாக்டர் ஹோமி ஜே பாபா வந்து நமக்கு 1950ஸ்லேயே வந்துட்டு தோரியம் ரிசர்வ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம டேப் பண்ணோன்னா நம்ம எனர்ஜியை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து கேட்கணும், இல்லை அந்த ஃபியூவல்லாம் இம்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக கூட யுரேனியம் வந்து கனடாட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. வீ கேன் பிகம் எனர்ஜி இண்டிபெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்தியா கிட்ட யுரேனியம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நேச்சுரல் யுரேனியமுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, பட் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் யுரேனியம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். அதில் வந்துட்டு நமக்கு யுரேனியமும் சேர்த்து ப்ளூட்டோனியம் அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு மிக்சட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, கரண்ட்லி இப்போ இந்தியாவோட ஸ்டேஜ் வந்து நமக்கு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்லேருந்து ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் ஃபைனலாக ஸ்டேஜ் 3ல் தான் நமக்கு தோரியம் பேஸ்டு ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. 1950ஸ்ல இதை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இப்போவும் நம்ம ஸ்டேஜ் 2ல் தான் இருக்குது. ஸோ இஷ்யூ என்ன, இங்கே நம்ம தோரியம் இப்போ எடுத்தோடனே வந்து இந்த ஹேலியோ தோரியம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது டிரெக்டாக நம்ம ஸ்டேஜ் 1ல் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லைக் ஸ்டேஜ் 2வே இன்னும் நமக்கு கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகலை. இப்போ தான் வந்து நம்ம ஸ்டேஜ் 1லேருந்து ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டருக்கே டிரான்சிஷன் ஆகிட்டுருக்கோம். இந்த டைமில் வந்துட்டு நம்ம டிரெக்டாக தோரியமுக்கு வந்து போகிறது அப்படிங்கிறது, அதுவும் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் போகிறதுங்கிறது அந்த ரியாக்டர்ஸோட டிசைனுக்கு ஏற்றதில்லை அப்படிங்கிறது தான் பார்க்கோட ஸ்டடி. ஓகே, ஸோ புரியுதா? கிரிட்டிக்ஸ் வரி ஷிஃப்டிங் டு ஹேலியோ தோரியம் டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஸோ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்ஸ் நம்ம ஸ்டேஜ் 2, அதுக்கப்புறம் தான் நமக்கு தோரியம் பேஸ்டு ரியாக்டர் ஸ்டேஜ் 3ல் வருது. அண்ட் ஹேலியோ பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ லிமிட்டட் இன் சப்ளை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யுரேனியமே வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திருப்பி ஹேலியோ தோரியம்குள்ளேயும் போயிட்டா அதையும் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாயிரும்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ரீசெண்டாக சாந்தி ஆக்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. லெஜிஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சாந்தி ஆக்ட் படிச்சிருக்கோமா? நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்ட் ஜென்ரேஷனில் ப்ரைவேட் செக்டருடைய ஈடுபாடு. எஸ், அது மூலமாக கூட நம்ம இதை வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணாமல் எடுத்தோடனே வந்து அப்படியே டிரெக்டாக வந்து நம்ம ஏன் தோரியம் பேஸ்ட் எனர்ஜிக்கு வந்து டிரான்சிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸ் ஸ்டடி பண்ண சயின்டிஸ்டோடைய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியாஸ் அதாவது 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் இப்போ சாந்தி ஆக்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் நம்ம முன்னாடியே டிஸ்கஷனில் நியூஸ் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டருக்கு எந்த ஒரு மேண்டட்ரி வாட்சும் இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஸ், அந்த ஆக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இந்த ஃபியூவல் பற்றி நம்ம அப்கமிங் நியூஸில் படிப்போம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் தோரியம் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தெஹ்ரான் ஹிட்ஸ் ஃபுஜைரா as Israel says Iran war entering decisive phase. See, நமக்கு நிறைய பிளேசஸ் டைம் அண்ட் அகேன் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் வெஸ்ட் ஏஷியன் வார் கிரைசிஸ் நியூஸில் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ எந்தெந்த பிளேசஸ் மேஜராக நமக்கு நியூஸில் வருதோ அதெல்லாம் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம கார்க் ஐலாண்ட் பார்த்தோம், இப்போது நம்ம இது பார்க்குறோம். ஓகே,
ஸோ ஃபுஜைரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஏஇ போர்ட். இட்ஸ் அ ஒன்லி போர்ட் ஆன் த கல்ஃப் ஆஃப் ஒமான், அதாவது ஒன்லி போர்ட் ஆஃப் யூஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய ஒன்லி போர்ட் ஆன் த கல்ஃப் ஆஃப் ஒமான். அண்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போகிறதுக்கு இந்த போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபுஜைராங்கிறது யூஏஇயோட போர்ட், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அங்கே தான் இப்போ ரீசெண்டாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் இப்போ கார்கைலான் வந்து ஈரானோடது, ஃபுஜைரா வந்துட்டு யூஏஇயோடது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.